ரோஸ் பூத்துருக்கு. இப்போ எல்லாத்தையும் பெரிக்க போகிறோம். அதுமாரி செய்யாத. யாரா பூவை போய் அதுமாரி செய்வாங்களாப்பா? ஃபஸ்ட்டு ரோஸை கட் பண்ணலாமா? கட் பண்ணலாம். இதேமாரி 2 இலை விட்டு தான் கட் பண்ணணுமா? தம்பி தயவுசெய்து நீ மட்டும் இருக்காது. அடுத்தது இங்கே கட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இங்கே கட் பண்ணிக்கலாம். 2 இலை விட்டு தான் கட் பண்ணணும் எப்பயுமே ரோஸ் கட் பண்ணும்போது. இதோட மொக்கு இல்லை, முடிஞ்சிடுச்சு. காட்டுமா ரோஸ்? 4 ரோஸ் எப்படி இருக்கு? 4 ரோஸு அவ்வளோதான். இதோட மொக்கு முடிஞ்சிடுச்சு. அது பூவே பூக்கிறது இல்லை. இப்போ எல்லாம் அங்கே ஆஃபேலி லீவுக்கு ஊருக்கு கிளம்பிட்டாங்க. ஊருக்கு கிளம்பிட்டு அதுக்கு தான் ரோஸ் பறிச்சுட்டு போகிறோம். பாருங்க, ரோஸ் இப்போ அழகாக தெரியுது. நெக்ஸ்ட் வீடியோலாம் இன்னும் இல்லை. ரோஸ் வைக்கிறோம். நீங்களா தம்பி வீடியோ எடுக்கலாம். ஹாய் மக்களே. ஆட்டாத நெல் ஆட்டாத நெல். இன்னைக்கு என்ன வீடியோனா ஊருக்கு போகிற வீடியோலாம். அங்கே போய் என்னன்னு பார்ப்போமா? அங்கே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ் யாரு? யார் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லு? மகினி. கொஞ்சு அட்டா. அத்தையும் உன் ஃப்ரெண்டா? அப்புறம் வேற யார் இருக்கா? நல்லா இருக்கா? போ காலையிலே கஷ்டப்பட்டு கோலம் போட்டா இந்த மண் கருப்பு கருப்பாக வருதில்ல, அதேமாரி மண் இருக்கான். அதனால் அவனுக்கு பிடிக்கல, அதனால இவன் அழைக்கிறான். இந்த கோலத்தோட ஷார்ட்ஸ் நான் அப்லோட் பண்ணுறேன். கோலம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இப்போ எல்லாம் கிளம்பி நிற்கிறாங்க. நம்ம கிளம்பிட்டு வீட்டுக்கு போயிட்டு பார்க்கலாம். பாய். இந்த கோலம் பிடிக்கலையா அவனுக்கு? சரி ஏறு. கோலம் இவனுக்கு பிடிக்கலையா? கிளம்பிட்டோம், வீட்டுக்கு போயிட்டு பார்க்கலாம். பூ எடுத்தாச்சு. ரோஸ் எக்ஸ்பீரியன்ஸ் என்ன சொல்கிறாங்க பாப்பா? மூக்கொழுது உங்களுக்கு ஐஸ்கிரீம் கேட்குது. இவர் எங்கள் வீட்டு புது வரவு இல்லை? யார் இவன்? யார் இவன்? இவன் பேர் என்ன? குஜு. குஜு சரி, யார் இது? தாத்தா. அது யார்? இது யார்? எங்கள் அப்பாவுக்கு வந்தது ஸ்நாக்ஸ் ஆச்சு. அவனுக்கு நீ யாருன்னே தெரியாது. அவன்கிட்ட போய் அவங்கள யாரும் கேட்டா அசிங்கப்படுத்தாத. எங்கள் வீட்டில் பூத்த பூடி எங்கே பாரு. ரோஸே பிடிக்காது. நான் ரோஸ் வச்சுருக்கேன். சாஞ்சிடுச்சு காதில் வந்து. அழகாக இருக்கு. காமிட்டியா? ஓ, ரோஸ் பூத்துச்சு. கொட்டிடுச்சோ. அவங்க பெருக்கிக்குள்ளே சூப்பராக இருந்தது. தாத்தா போயிருக்கோம். தாத்தா பூ ஸ்நாக்ஸு தாத்தா கச்சாச்சு. இப்போ வந்துட்டு அவங்க 2 பேரும் மகினி கூட கிளம்பிட்டாங்க. அவங்க ஃப்ரெண்டு அவங்க ஐக்கியம் ஆயிட்டாங்க. நீ ஓடலையா? ஓடல? அடுத்த வருஷம் ஓடுவான். தத்துக்கான்னு. இந்த ஊருக்கு வரக்குள்ள அப்படியே மைண்டில் ஒரு சாங் ஓடுது. சொர்க்கமே என்றாலும் அது ஊரை போல வருமானு. அதெல்லாம் பார்க்கவே பிடிக்க மாட்டேங்குது. அந்த சைட்லாம் நம்ம ஊர் சைடு இருந்தாதான் ஜாலியாக இருக்குது. அப்படியே ஒரு எனர்ஜியாக இருக்குது. இந்த வயலில் அந்த களை எடுக்கிறாங்க, மலர்லாம் போடுறாங்க. அதெல்லாம் பார்க்கல ஜாலியாக இருக்குது. ஒரு வழியாக கத்திக்கிட்டே இருக்க பேச முடியாது. சீக்கிரம் ஒரு மைக் வாங்கணும். ஒரு வழியாக அங்கேருந்து அரையாண்டு லீவு, ஹாஃப்டர்லி லீவை இங்கே வந்து 4 நாளா 2 நாளான்னு தெரியல. இந்த ஒரு நாள் போனால் தான் தெரியும். முடிச்சுட்டு எத்தனை நாள் தங்குறோன்னு பார்ப்போம். கிளம்பி இங்கே வந்துட்டோம். சீர்காழிலேருந்து ஊர் வந்துடுச்சு. ஊர் வந்துடுச்சு அப்படின்றான் தம்பி பாதி வழியில். அந்த கொம்பிகளை ஓட்டி வளையும் போது
வாயில தான் வைப்பான் அவன் எல்லாத்தையும். அவனுக்கு பல்லு மலைய போகுது. கீழே போட்டான் பத்தியா? எப்பா உன் ஃபோனில் தாண்டி செம்மையாக இருக்கு. உன் ஃபோனை என்கிட்ட கொடுத்துரு ஜீவா. தந்துச்சு அவர் குப்புற கிடக்குறாரு. எட்டாவது எனக்கு, அதனால தான் இந்த ஸ்டாண்டை போட சொன்னேன். ஒரு வருஷம் அவங்க அப்பாவுக்கு வச்சுட்டு ஒரு வருஷம் பெருப்பாக்கு வை. பனங்கிழங்கு எடுக்க போனேன். பனங்கிழங்கு ஊருக்கு வந்திருக்கேன். எப்பம்மா வந்த அப்படின்னு கேட்குங்க அப்பா. ஒரே வார்த்தை, அவ்வளோதான். அவர் வரலையான்னு கேட்குவேங்க. இது வேற வேற எதுவும் கேட்காது. இது எங்கள் டேட் மம்மி சின்ன வயசில் எடுத்தது. இது எங்கள் வீட்டு திஷ்டி பொம்மை. அது 3 பேரும் அது யாருன்னு தெரில. என்ன பாப்பா பண்றவனா? வச்சோ அதுக்குன்னு தூக்கி வச்சிருக்கியா? நல்லா தூக்கி வச்சிருக்க போ. இப்போ அவன் வந்து பொம்மையா ஆயிட்டான். இப்போ இவங்க 3 பேருக்கும் கிச்சி கிச்சி மூட்டுறானா அவனுக்கு. உனக்கு ஒன்று எடுத்துட்டு வந்தேன் ஜீவா. பேரே என்னன்னு தெரியலையா? என்னன்னு சொல்லு. வால்நட்டா? தின்னு பார்த்து இது தின்றுக்கியா தெரியும்? தின்னேன். நீங்கள் தின்னு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லு. வந்துட்டு எல்லாருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் ஏதாவது கொடுப்போம்னு எடுத்துகிட்டு வந்திருக்கோம். வாங்கிட்டு வந்தா மகினி வீடு கொடுக்கணும். ஓடும் பருப்பு மகினி. ஓடும் பேர் ஓடு 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 ஓடு. அச்சமில்லை அச்சமில்லை ஓடு. அச்சமில்லை ஓடும் பேர் தான் ஓடும். இது எங்கள் ஆயாவுக்கு பிடிச்ச பக்கோடா. இது வந்து எங்கள் ஆயா வாயை போந்துட்டு பார்க்குறாங்க. வெத்தலை பாக்கு எப்போ வந்தாலும் அவங்க போயிட்டு வாங்கலாம். இதுக்கப்புறம் எத்தனை வாங்கலாம்? பல தடவை இருக்கிறக்குள்ளே இதான் சொல்லிட்டு இருக்காங்க. பல வருஷமாக சொல்கிறாங்க. இவங்க தான் எங்கள் கொள்ளாயா. பார்த்துக்குங்க. இன்னும் இருக்காங்க. எங்கள் ஆயா சொல்லுவாங்க, யார்ட்டையும் சொல்லக்கூடாது கொள்ளாயா இருக்கேன்னு கண்ணு வச்சிருவாங்கன்னு. தியா அதான் சொல்லக்கூடாதான். இன்னுமா இருக்காங்கன்னு நினைச்சு அவங்க செஞ்சுரி அடிக்கிறதுக்காக வெயிட் பண்ணிருக்காங்க. 100 போவாங்க. இப்போ ஒரு 90 இருக்கும் உங்களுக்கு. 90+ இருக்கும். ஆமாம் 90+ இருக்கும். அவங்க செஞ்சுரி அடிச்சுட்டு தான் செஞ்சுரியாக இன்னும் 3 to 4 years தான் இருக்கும் செஞ்சுரிக்கு. வீட்டில் நெல் காயுது. மேட்சா வலைய போட்டிருக்கேன். இது எனக்கு மேட்சா இருக்கு. மயில் இருக்கு. பூஜி அழுகுற காரணத்தால் வீடியோவை முடித்துக் கொள்கிறோம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறோம்.